இப்போ ஐபிஎல் 2025 மேட்சஸ் வந்து செம்ம சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குங்க. நேத்திக்கு வந்து டெல்லி வர்சஸ் எல்எஸ்டி மேட்ச் என்பது நடந்தது. முன்னாடியே எல்எஸ்டில தான் கேஎல் ராகுல் அவர்கள் வந்து இருந்தாங்க. அதுல வந்து அவர் எப்படி கேள்வி கேட்கப்பட்டார்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மொத்தத்தையும் வச்சு நேத்திக்கு வந்து மனுஷன் செய்யன்னு செஞ்சு போட்டாங்க. அதாவது அக்ஷர் பட்டேல் அவர்களும் கேஎல் ராகுல் அவர்களும் நேத்திக்கு வந்து மேட்ச் வந்து ரொம்ப சிறப்பாக விளையாடி டெல்லியை வந்து வெற்றி வாகையை வந்து சூட வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து எம்ஐங்க பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து கீழே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரியான ஒரு கம்பேக்கை கொடுத்து இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து மேல மேல போயிட்டே இருக்காங்க. கடப்பார டீம் ஆடுறத பார்த்தா கப் அடிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு பக்கம் என்னுடைய டீம் ஜிடி எப்பா இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்மளுடைய சாய் சுதர்ஷன் அவர்கள் தான் ஆரஞ்சு கேப் வந்து வாங்கியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ப தேன் வந்து பாயுது காதினிலி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து இருக்கு. இப்போ ரீசெண்டா பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து நடந்தது. அதுல வந்து விராட் கோலி அவர்கள் வந்து ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து எந்த அளவுக்கு வெறுப்பேற்றிருக்காரு, அதுக்கேற்ப ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து என்ன மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காருன்றதுல வந்து நம்ம வந்து இணையத்துல பாக்குறோம். சோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்பா ஆர்சிபி நீங்க இந்த மாதிரி பண்றதால தான் கடவுளுக்கு ஒப்ப மாட்டேங்குது, நீங்க கப்பும் அடிக்க மாட்டீங்க, நீங்க வந்து பிளே ஆஃப்க்கும் போக மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜெனரல் ஆடியன்ஸா நான் இந்த இடத்துல வந்து சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து சிஎஸ்கே வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கு, திருப்பி கம்பேக் கொடுக்குமான்றது தெரியல. சரி எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம்.